வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுடன் இணையும் ஓபிஎஸ் அணி சட்டசபையில் அடுத்தடுத்து நடக்கும் திருப்பங்கள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இவர்களை மீண்டும் அதிமுகவுக்குள் இணைக்க கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் தான் தமிழ்நாடு சட்டசபையில் அடுத்தடுத்து நிகழும் சம்பவம் ஓ பன்னீர்செல்வம் அணி விரைவில் அதிமுகவில் இணைகிறதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. இப்படியான சூழ்நிலையில் இன்று ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டனர். ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலராக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தனியாக சேர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதிமுகவில் மீண்டும் இணையும் முனைப்பில் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற பத்திரிகையாளர்களில் சந்திப்பில் கூறி வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவர்களை கட்சியில் இணைக்க ஆர்வம் காட்டவில்லை. இப்படியான சூழ்நிலையில்தான் நேற்று முன்தினம் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுகவில் கொண்டு வந்து போது அதனை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆதரித்தனர். சட்டசபை மட்டுமின்றி வெளியில் இரு தரப்பில் எலியும் பூனையுமாக செயல்பட்டு வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இந்த தீர்மானத்தை ஆதரவு தெரிவித்தது. குரல் வாக்கெடுப்பில் அதற்கு பிறகு நடந்த டிவிஷன் வாக்கெடுப்பில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதேபோல கடன் விவகாரம் தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருந்த போது அவருக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் பேசினார். கடன் வாங்குவது தவறு கிடையாது. வாங்கிய கடனை முதலான செலவுதான் செய்ய வேண்டும். அந்த நியதியை நீங்கள் கடைபிடித்தீர்களா? வாங்கிய கடனை நீங்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்று பேசியிருந்தார். இப்படி ஓ பன்னீர்செல்வம் திடீரென எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியுள்ளார். இந்த நிலையில் தான் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான உடுமலை ராதாகிருஷ்ணன் ஓ பன்னீர்செல்வத்துடன் சிரித்தபடி பேசி கொண்டிருந்தார். அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பிறகு அவரிடம் இருந்து அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தூரத்தை கடைபிடித்தனர். ஆனால் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடன் சட்டசபையிலேயே அதிமுக எம்எல்ஏக்கள் கஜகலமாக பேசி தொடங்க உள்ளனர். அதனால் இந்த கருத்து வேறுபாடு நீங்கி மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கிறாரா என்ற எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அது பற்றி வெளிப்படையாக கருத்து தெரியவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மீண்டும் அதிமுகவில் இணைய ஆர்வம் காட்டி வரும் சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்காமல் உள்ளார். ஆனால் கடந்த சில நாட்களாக சட்டசபையில் நடக்கும் சம்பவங்கள் என்பது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் இடையிலான நெருக்கத்தை காட்டும் வகையில் உள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்து கொள்கிறாரா என்பது இப்பொழுது பெரும் அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.